வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தர்ம போராளி ஹெச் ராஜா நடிப்புல வெளிவந்திருக்க கந்தன் மலை அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் ஆக்சுவலா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி பயங்கரமான வரவேற்பை பெற வேண்டிய ஒரு படம். ஆனா என்ன, தியேட்டர் ஓனர்ஸ்லாம் நாங்க அவதார் படத்தை தான் ரிலீஸ் பண்ணுவோம், அவதாரங்கள் நடிச்ச படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் அவதாரங்கள் அப்படின்னு சொன்னது எப்படி ஒரு அரசியல்வாதியா இருந்து ஒரு மாஸ் ஹீரோவா ஒரு அவதாரம் எடுத்திருக்காருல, அதை தான் சொன்னேன். நீங்க தப்பா நினைக்க வேணாம். அதே மாதிரி ஓடிடிலையும் ட்ரை பண்ணிருப்பாங்க போல. தர்ம போராளி படமா, தர்மத்துக்கு நீங்க கொடுத்தாலும் வேணான்ற மாதிரி அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போல. அதுக்கப்புறம் அவங்களோட ஆஸ்தான யூடியூப் சேனல்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கந்தன் மலை அப்படின்ற அந்த டைட்டில பார்த்தோன்னே முழுக்க முழுக்க அந்த திருப்பரங்குன்ற மலைக்காக நடக்கக்கூடிய போராட்டம் அதை தான் கதையா எடுத்திருக்காங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுதான் இல்ல. இந்த படத்துல ஒரு சில டைலாக்ஸ் மட்டும் தான் அது ரிலேட்டடா வரும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வரும். அப்படியே இந்த கதை நாடக காதலை நோக்கி போயிருது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நடுவுல ஒரு திருநங்கையை பத்திய ஒரு அவேர்னஸ் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட் இவங்க மேல இருக்கிற வன்மத்தெல்லாம் காட்டிட்டு கடைசியா ஒரு மாஸ் ஹீரோவா ஒரு மாசான கொலை பண்றாரு நம்ம ஹெச் ராஜா. அதோட படத்தை முடிக்கிறாங்க. இதான் நான் கதையை சொல்ல சொன்னா பிட்ஸ் அண்ட் பீசஸா சொல்றியே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டு பிட்ல தச்ச ஒரு ஓட்ட ட்ரௌசர் தான் இந்த படம் அப்படின்னே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பத்தி பேசுறாங்கல்ல, அதுல ஸ்டார்டிங்லேயே ஹெச் ராஜா தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, முழுக்க முழுக்க அந்த திருப்பரங்குன்ற மலை இந்துக்களுக்கே 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 அப்படின்ற மாதிரி 3 டைம் சொல்றாரு. அதாவது இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையை பத்தி நீங்க முழுசா தெரியலனாலும் இதுக்கு முன்னாடி என்ன வழக்கம் இருந்துச்சு, இப்ப ஏன் இது சர்ச்சையா வருது அப்படிங்கிற விஷயத்த நீங்க யோசிச்சீங்கனாலே இவங்களோட இன்டென்ஷனை நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அதை கிளப்புறாங்க அப்படின்றது. சோ அதற்கு ஆதரவா தான் இதுல ஹெச் ராஜா பேசுறாரு. பேசிட்டு அடுத்த காட்சியிலே பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்துல வச்சு ஒற்றுமையா இருக்கிற எங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்க பாக்குறீங்களா அப்படின்ற டயலாகையும் அவரே பேசுறாரு. இது எப்படி இருக்குன்னா, மல்லாக்கப்படுத்திட்டு எச்சிக்காரி மேல துப்புனா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல திருநங்கைகளுக்கு ஆதரவான நிறைய விஷயங்களை பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும், அவங்களோட உரிமைகளை பத்தி ஏதாவது பேசணும்ல. ஆனா அப்படிலாம் இல்ல, அவங்கள வச்சே ஒரு அடல்ட் கண்டென்ட் நிறைஞ்ச ஒரு காட்சியை எடுத்து வச்சிருக்காங்க. அதை தான் இன்ட்ரோல் பிளாக்காவே வச்சிருக்காங்க. அதை சாதாரணமா கூட எடுத்துட்டு போயிடலாம். அதை ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில எடுத்திருக்காங்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. சரி, படம் ரொம்ப ட்ரையா போகுது, ஏதாவது ரொமான்ஸ் ஏதாவது கொண்டு வரலாமா அப்படின்னு ஹெச் ராஜாவும் ஓகேன்னு இருப்பார் போல இருக்கு. நான் பண்றேன் ரொமான்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், உங்களை வச்சு கிடையாது, இந்த கதையில வேற ஏதாவது தனி ட்ராக்கா கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறேன், அது நீங்க என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு இருப்பார் போல. சோ இவங்க நாடக காதலை எடுத்துட்டாங்க கையில. நாடக காதலை நீங்க எடுக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி மோகன்ஜி படத்தை பார்த்துட்டு தயவு செஞ்சு எடுங்க. நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு அதை எடுத்துடுறீங்க, அதை பாக்குறது நாங்க தானே. அதாவது இதுல எப்படின்னா, இந்த தலித் பிளஸ் பெரியாரிஸ்ட் இந்த ரெண்டும் கலந்த இளைஞர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு போதையிலேயே வச்சிருக்காங்க. அதாவது நீ எப்படியாவது இந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த பெண்களை கரெக்ட் பண்ணிரு, அதுதான் உங்களோட முழு வேலையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்கள ஒரு நபர் அந்த மாதிரி கரெக்ட் பண்ணிடுறாரு. பட் அதுக்கான பஞ்சாயத்து ஒண்ணு வெளியே வருது. அந்த பஞ்சாயத்துக்கு நம்ம ஹெச் ராஜா ஒரு நடுநிலையான தீர்ப்பு கொடுக்குறேன்ற மாதிரி 90 டேஸ் ட்ரையல் பீரியட் மாதிரி ஒண்ணு கொடுக்குறாரு. அதுக்குள்ள அந்த பையன் திருந்தி வந்துட்டானா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா பரவாயில்லையே, 90 டேஸ் எல்லாம் கொடுக்குறாரு, ஒருவேளை இவருக்கு குணமாயிடுச்சோ அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த 90 டேஸ் பீரியட்குள்ள இவங்க சைடு இருக்காங்களா, அந்த பையன் சைடு இருக்கக்கூடிய இந்த தலித் அண்ட் பெரியாரிஸ்ட் இவங்களே கொலை பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஆணவ கொலைகள் எல்லாமே இவங்க தான் பண்ணிருக்காங்க, பொண்ணு சைட்ல இருந்து எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இங்க பதிவு பண்றாங்க. படம் பாக்குற எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரிதான் இங்க கேட்க தோணுது. அடுத்ததா பெரியார் மேல இருக்கக்கூடிய வன்மம். அதாவது இப்ப இருக்கிற ஆக்டிவான லீடர் யார் மேலேயாவது கோவம் இருந்தா கூட ஓகே, இவர் இறந்தே பல வருஷங்கள் ஆகுது, இன்னுமே இவர் மேல இவ்வளவு காண்டு இருக்குன்னா இவரோட ஐடியாலஜி இவங்களை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. அதுலயும் அவரை பத்திய சில அபாண்டங்கள் இருக்கும்ல, அதை வழக்கமா பேசுற மாதிரி இதுலயுமே பேசி ஒரு மாதிரி மன திருப்தி அடைஞ்சுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியா ஹெச் ராஜா பொதுவா சினிமா ஃபீல்ட்ல இருந்து அரசியலுக்கு போவாங்க, அரசியல்ல இருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்ற கனவோட வந்திருக்காரு போல இருக்கு. இந்த படத்துல எதுவுமே பண்ணலையே, சும்மா பொம்மை மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, கடைசியா ஏதாவது ஸ்டன் பண்றீங்களான்னு கேட்டிருப்பாங்க போல. ஏதாவது வலிக்காம ரொம்ப ஈஸியா ஏதாவது கொடுத்து எல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. அதனால ஒரு ஸ்டண்ட் காட்சி ஒண்ணும் இல்ல, நீங்க ஆக்ரோஷமா ஒருத்தனை அருவால வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே பல டேக் எடுத்திருப்பாரு போல. கை விளங்காம ஒருத்தன் வெட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெட்டு வெட்டுறாரு. அதோட இந்த படத்தை முடிக்கிறாரு. அதுவும் ஒரு டயலாகோட. எப்படின்னா, நாங்க மண்ணு பொண்ணு மட்டும் இல்ல மலைக்காகவும் போராடுவோம் அப்படின்ற ஒரு டயலாகோட முடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல நான் ஹியூமர் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிருப்பாரு போல இருக்கு. அடங்கமறு அத்துமீறு அந்த கும்பலா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து ஒரு காமெடி ஒண்ணு சொல்றாரு. சொல்லிட்டு அவரே ஹே ஹே அப்படின்னு சிரிக்கிறாரு. சுத்தி எல்லாம் மயான அமைதியா இருக்காங்க.
ஒரு 2 பேர் மட்டும் சரி சிரிச்சு வைப்போமே அப்படின்ற மாதிரி சிரிச்சு வச்சிருக்காங்க. அதோட அந்த ஹியூமர் அப்படின்றதெல்லாம் கட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு இந்த படத்துல. கந்தன் மலை அப்படின்ற ஒரே டைட்டில் வச்சதுக்காக இது இந்துக்களுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா சப்போர்ட் பண்ணாதீங்க. இவங்க சொல்ற இந்துக்கள்ல என்னைக்குமே தலித்கள் இருந்தது இல்ல, அண்ட் அவங்களுக்கான பிரச்சனைகளை பேசினது இல்ல, அண்ட் ஒரு லேயர் அதிகமா இருக்கிறவங்களை மட்டும்தான் இவங்க பேசியிருக்காங்க. ஒரு பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் சுயசிந்தனை பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 1/5. அந்த ஒண்ணுமே வந்து வயசான காலத்துல ஹெச் ராஜா ஏதோ அந்த மலையெல்லாம் ஏறி இருக்காரு அப்படின்றதுக்காக கொடுத்திருக்கேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.